ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு மீனிங் பார்த்தாச்சு. பட் அதோடைய டீட்டெயில்டான சில விஷயங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். பி, டூ, ஹேவ் இது வந்து வேர்ப்ஸாக கூட வரும், ஆக்ஸிலரிஸாக கூட வரும். அதான் நம்ம வந்து பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஆக்ஸிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இதே பி வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். சிமிலர்லி டூ வேர்பா வந்தால் அது வேர்ப்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஹேவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்பா வந்தால் அது வேர்ப்ஸ் தான் சொல்லுவோம். கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? டோன்ட் வரி. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி. இந்த பி வந்து பி வேர்புக்கும் பி ஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பி வேர்ப்னு சொல்லக்கூடியது வந்து வேர்ப், பி ஃபார்ம்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்ஸிலரி வேர்ப். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டென்சஸ்ல வந்து நம்ம கரெக்டா சொல்லும் போது அது பி ஃபார்ம் என்பது வேற, பி வேர்ப் என்பது வேற என்பது ரொம்ப கிளியரா கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால கரெக்டான சென்டென்சஸ் தப்பு இல்லாம ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஓகே, the word be. be என்பது வந்து காமன் தான். am, is, or, was, were, been, being இது வந்து காமன் தான். ஆனா அது சம்டைம்ஸ் வேர்பா வரும். வேர்பா வரும்போது we call it as be verb. இதே ஆக்ஸிலரியா வந்ததுன்னா we call it as be form. So வேர்பா வந்ததுன்னா be verb, ஆக்ஸிலரிஸா வந்ததுன்னா be form. சரி, be as a verb என்ன மீனிங்கை கொடுக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது live அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மீனிங்கை கொடுக்கும். அதாவது இருக்கு அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுக்கும். லிவ்னா வாழ்றதுன்னு சொல்லலாம், இருக்கிறதுனா எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். ஸ்டே அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கு, அது அதே மீனிங் தான் கொடுக்கும். வேற வேற சினோனிம்ஸ் தான் அது சொல்லவே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கர், ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றது. டேக் பிளேஸும் அக்கரும் என்பதும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பி அஸ் அ வேர்ப் வரும்போது இந்த மீனிங்ஸ் எல்லாமே தரும். ஒரு சென்டென்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பீன்னு ஒரு வேர்டு வந்திருக்கு, அந்த பி டைரக்டா பீன்னு வராது, இந்த ஃபார்ம்ஸோட தான் வரும். அதாவது ஆம் வரும், இஸ் வரும், ஆர் வரும், வாஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். இப்போ இந்த பி அப்படின்றது ஃபியூச்சர்ல பியாவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வில் பி அப்படின்ட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல மட்டும் இது அப்படியே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்லயே வரும். சரி, பி as an auxiliary verb, அதாவது பி ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த மீனிங்கும் கிடையாதுங்க. நம்ம ரூல்ஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ பி as a verb சொன்னா ஒரு மீனிங்கை கொடுக்கும். இதே பி as an auxiliary verb வந்தா நிச்சயமா எந்த மீனிங்கும் கொடுக்காது. அது வெறும் ரூல்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ கிராமர் ட்ரெயினர். இப்போ நான் ஒரு கிராமர் ட்ரெயினரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இது verb அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வேர்ப்னு சொல்றேன்னா இங்க பி அப்படின்னு சொல்லக்கூடிய am என்ன மீனிங்கை கொடுக்குது? எக்ஸிஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயம். நான் ஒரு கிராமர் ட்ரெயினரா இருக்கேன் அப்படின்னு மீனிங்கை கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பி verb. இப்போ இங்க பாருங்க, I'm working as a grammar trainer at Aksent. I'm working as a grammar trainer at Aksent. நான் ஒரு கிராமர் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க working என்பது தான் வந்து verb. இங்க ஆக்ஷன் வந்து ஒர்க்கிங் தான், ஆம் கிடையாது. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஸிலரின்னு சொல்லுவோம். இதை இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் பி வேர்ப் அண்ட் வாட் இஸ் பி ஃபார்ம்? பி வேர்ப் என்பது வேர்போட மீனிங்கை கொடுக்கும். வேர்போட என்ன மீனிங்? லிவ், எக்ஸிஸ்ட், ஸ்டே இல்ல அக்கர் என்னக்கூடிய மீனிங்கை கொடுக்கும். இந்த பி என்பது வேர்ட் என்பது. இதே மீனிங் இல்லாம ஒரு சென்டென்ஸ்ல வேர்ப் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து ஆக்ஸிலரி வேர்ப்னு தான் சொல்லுவோம். இது வந்து பி ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. They were rich once. ஒரு காலத்துல அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. இப்போ இங்க were என்று சொல்லக்கூடிய வேர்ட் வந்து வேர்பா வந்திருக்கு. இருந்தாங்க. அப்போ இரு அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுக்குது. இங்க வேற எதுவும் வேர்பே கிடையாது. இங்க வேற இந்த சென்டென்ஸ்ல நீங்க வேற எதுவும் வேர்பே கிடையாது. அவங்க ஒரு காலத்துல பணக்காரங்களா இருந்தாங்க. சோ இது வந்து we call it as be verb.
அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. They were fighting with neighbors. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்பது தான் verb. சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்பது தான் verb. அப்ப இங்க were என்பது என்ன? ரொம்ப சிம்பிள். It is an auxiliary verb. இன்னும் கரெக்டா சொல்ல போனா we call them as be form. So இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். be formக்கும் be verbக்கும். be verb வந்ததுன்னா அங்க be தான் verb வரும். be form என்பது வந்து auxiliary வரும். அதாவது ஒரு சப்போர்ட்டிங்கா தான் வரும், ஹெல்பிங் verb தான் வரும் என்பது தான் இது டிஃபரன்ஸ். ஸோ be verb என்ன, be form என்பது வந்து நீங்க சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியல, நாட் அ ப்ராப்ளம். நம்ம ஃபியூச்சர்ல சில எக்ஸசைஸ்லாம் பண்ண போறோம். இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது be verb எது be form என்பது.